அடிச்சு சொல்லுவாங்க. அடுத்த கொஞ்ச நாளைக்கு சோஷியல் மீடியா ஃபுல்லா இந்த சீரிஸை பத்தி தான் பேச போறாங்க. ஆல்ரெடி பேச ஆரம்பிச்சிருப்பாங்க. 2025ல மிகப்பெரிய எதிர்பார்க்கக்கூடிய சீரிஸ் ஒரு வழியா ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கு முன்னாடி மூவித்ராஜ் ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் இந்த சீரிஸோட சீசன் 5 ரிலீஸ் பண்ணிட்டாங்க. சீரிஸோட ஸ்டார்டிங்ல வில்லியே இத்தனை சீசன் ஒரு மார்க்கமா இருந்தா அப்படிங்கறதுக்கான ரீசனை ரிவீல் பண்ணிருக்காங்க. சீசன் 4ஓட எண்டிங் அப்புறம் ஹாக்கின்ஸ் ஆர்மி மொத்தமா கண்ட்ரோல் எடுத்திருக்காங்க. ஸோ ஆர்மிக்கு டிம்கி கொடுத்துட்டு வெட்னாம் எப்படி போட்டு தள்ளுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சீரிஸ் கொண்டு போயிருக்காங்க. சோகோ என்னன்னா மொத்தமா 4 எபிசோட ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சாப்டர் 2 டிசம்பர் 25 ரிலீஸ் பண்றதா அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. சீசன் 5 வரதுக்கு முன்னாடியே இந்த சீரிஸ் எப்படிதான் முடிக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி அவளாளுக்கு ஒரு கருத்து வச்சிருந்தாங்க. அந்த மாதிரி எனக்கு ஒரு கருத்து இருந்துச்சு. ஸோ இந்த எபிசோட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது மேபி அது உண்மையா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி லைட்டா கொஞ்சம் தோணுச்சு. அது என்னன்னு சொன்னா ஸ்பாயில் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ வேண்டாம். சீசன் 5 வரதுக்கு முன்னாடியே இந்த சீரிஸ் எப்படிதான் முடிக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி அவளாளுக்கு ஒரு கருத்து வச்சிருந்தாங்க. அந்த மாதிரி எனக்கு ஒரு கருத்து இருந்துச்சு. ஸோ இந்த எபிசோட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது மேபி அது உண்மையா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி லைட்டா கொஞ்சம் தோணுச்சு. அது என்னன்னு சொன்னா ஸ்பாயில் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ வேண்டாம். சீரிஸோட தமிழ் டப்பிங் கொஞ்சம் அரசல் பரசலா இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பட் நீங்க தமிழ்லேயே பாக்குறவங்க மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு இது பெருசா தெரியாது. நீங்க வேற லாங்குவேஜ்ல பார்த்துட்டு திடீர்னு தமிழ்ல பாத்தீங்கன்னா அது உங்களுக்கு தோணும். நீங்க ஆல்ரெடி ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு யார் பிடிக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.